ஹலோ எவ்ரி ஒன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் பக்கத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு. மொத்தம் பார்த்திங்கன்னா 20 ஏக்கர் நமக்கு விற்பனைக்கு வந்திருக்கு. இது நம்ம விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய தோட்டத்துக்கு பக்கத்தில் உள்ள வாழைத்தோட்டம், தென்னந்தோப்பு எல்லாமே அமைச்சிருக்காங்க. இந்த வீடியோ எதுக்குன்னா மண் வளம் எப்படி இருக்குன்ட்டு, செம்மண் பூமி எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறதுக்கு தான் இந்த வாழைத்தோட்டமும் இந்த தென்னந்தோப்பமும் நான் பக்கத்தில் போட்டிருக்கதை காமிச்சிருக்கேன். மொத்த இடம் 20 ஏக்கர். 20 ஏக்கரில் நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னா தென்னந்தோப்பு, அப்புறம் அவங்க விவசாயம் சாகுபடி பண்ணிகிட்டு இருக்காங்க, புடலை மேற்கொண்டு நெற்பயிர். நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 15 ஏக்கர் எம்டி லேண்டு தான், தரிசு இடம் தான், எம்டி லேண்டு. இப்போ அதோட மண் வளத்தை பார்த்திங்கன்னா செம்மண் தான். நமக்கு இந்த எம்டி லேண்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பனைமரம் இருக்குது, வேறு ஒரு கிணறு, ஒரு ஃப்ரீ சர்வீஸு. கிணறுல 2 வீதம் நமக்கு கிடைக்கும், அதாவது 3 பங்கில் 2 வீதம் நமக்கு கிடைக்கும். சுற்றி நீங்கள் பாருங்கள். இவங்க எல்லாமே சோளம் இதெல்லாமே முன்னாடி விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தற்சமயம் அதை சரியாக பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லாதனால அவங்க அப்படியே போட்டிருக்காங்க. தென்னந்தோப்பு இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 300லேருந்து 350 தென்னை இருக்கும். ஃபுல்லாக ஃபென்சிங் தான் அமைச்சிருக்காங்க. இது பக்கத்தில் உள்ள தோட்டம், தென்னை மரம்லாம் எப்படி அருமையாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். நமக்கு குறைஞ்ச பட்ஜெட்டில் இந்த இடம் வந்திருக்கு. அதான் நிறைய பேர் கோழி பண்ணை அமைக்கிறதுக்கு, அதான் பன்னி பண்ணை அமைக்கிறதுக்கு ஏற்ற இடம் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நமக்கு இந்த தென்னந்தோப்பு தான், இந்த காளிமனையும் வரும். மொத்தம் 20 ஏக்கர் அவைலபிளாக இருக்குது குறைஞ்ச பட்ஜெட்டில். தென்னையில் பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போ இளம் தென்னையும் இருக்குது, பெரிய தென்னையும் இருக்குது. பெரிய தென்னையெல்லாம் நல்ல காய்ப்பில் இருக்குது. 350 தென்னை. கிணறோட ஆழம்னு பார்த்திங்கன்னா 80 to 80 அடி இருக்கும். பார்ட்டி கேட்கக்கூடிய ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 9 லட்ச ரூபா. ஒரு ஏக்கருக்கு 9 லட்ச ரூபா கேட்காங்க. ஒரு சென்ட்டுக்கு 9,000 தான். குறைஞ்ச பட்ஜெட்டில் நமக்கு இப்போ ஒரு அருமையான ஒரு எம்டி லேண்டும் வித்து கொஞ்சம் தென்னையும் உள்ள இடம் வந்திருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. தேவைப்படுறவங்க ரோட்டக் நெட்வொர்க்கை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொன்று, இந்த இடத்துக்கு வர்றதா இருந்தால் ஒரு தார் ரோட்டிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு மண் பாதையில் தான் வரணும். தார் ரோட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு மண் பாதையில் தான் நம்ம வரணும். பார்ட்டி 9 லட்ச ரூபா கேட்காங்க ஒரு ஏக்கருக்கு. ஒரு சென்ட்டுக்கு 9,000 ரூபா கேட்காங்க. இந்த ஏரியாவில் சுற்று வட்டாரங்களில் பார்த்திங்கன்னா எம்டி லேண்டுகள் எல்லாமே 15 லட்ச ரூபா 12 லட்ச ரூபா போயிட்டு இருக்குது. தாரோடு மோப்பில் இருந்துன்னா 20 லட்ச ரூபா கேட்குறாங்க எம்டி லேண்டு. 18, 19 போயிட்டு இருக்குது. ஏன்னா கள்ளிக்குளத்துலேருந்து ஒரு பக்கம்தான் நமக்கு. மேற்கொண்டு விவசாய சாகுபடி இவங்க புடலை, வெண்டை, வாழை, கத்தரி எல்லாமே இதில் சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இதை வாங்கினோம்னா 2-3 போர் போட்டுக்கிட வேண்டியதுதான். ஏன்னா கோடையில் கொஞ்சம் தண்ணி தட்டுப்பாடாக இருக்கும். கோடையில் தண்ணி தட்டுப்பாடாக இருக்கும். நமக்கு புடலங்கள்லாம் அந்த சாகுபடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். நம்ம கோழி பண்ணை அமைக்கிறதுக்கு, பன்னி பண்ணை அமைக்கிறதுக்கு ஏற்ற இடம், எம்டி இடம் தேடிட்டு இருந்தீங்கன்னா இதை தொடர்பு கொள்ளுங்கள். 2 வேணால் பிரித்து கொடுக்கலாம், 10 ஏக்கராக வேணால் பிரித்து கொடுக்கலாம். நமக்கு
ஆனால் கிணத்துல வந்து ஒரு வீதம் தான் கிடைக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து போர் போட்டுக்கணும், சர்வீஸ் எடுத்துக்கணும். பாதை எல்லாமே உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. மண் பாதை தான். தற்சமயம் இவங்க வந்து பாதை போயிட்டு, அதாவது இப்போ எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பாதை, வேறு இடத்துலேருந்து வர்றாங்க. நமக்கு பாதை வந்து எல்லாமே இருக்குது, எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. தேவைப்பட்டுன்னா மொத்தமாக கேட்குறவங்களுக்கு ரேட்டில் முன்ன பின்ன பேசிக்கிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் ரோடெக் நெட்வொர்க்கை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.